சாய்ராம். ஓம் சாய்ராம். சாய்ராம் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. ஏன் அன்பு பிள்ளையே, உனக்கு தேவையானதை சரியாக தொட்டிவிட்டாய். இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டும்தான் பிள்ளையே. உனக்கு இருந்த கஷ்டம் எல்லாம் விலகப் போகிறது. நீ எதிர்பார்த்தது எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உன் சாயப்பா உன் வீடு தேடி வந்து யார் மூலமாக கூட உனக்கு வேண்டிய உதவியை செய்து விடுவேன். பிள்ளையே, மனித வாழ்க்கையில் போராட்டங்களும் கஷ்டங்களும் இருக்கின்றது. உன் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று நீயும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய். உனக்கு எல்லாம் தோல்வியாக இருக்கிறது. நீ வருத்தப்படுகிறாய். நீ நினைத்தது நடக்கவில்லை என்று வெறுப்பாக ஏதோ உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். பிள்ளையே, தோல்வி வந்ததினால் நீ சோர்ந்து விடாதே. உன்னுடைய முயற்சியை விடாம செய்துக்கிட்டே நீ இருக்கணும். புத்திசாலியான பிள்ளை நீ. உனக்கே தெரியும் தோல்வியை கண்டு அஞ்சக்கூடாது என்று. அதனால உன் முயற்சியை மட்டும் விட்டுவிடாதே. சில முயற்சியை செய்யாம சில பேர் அவங்களுடைய வாழ்க்கையை அவர்களே வீணாக்குறாங்க. முயற்சியை செய்யாம பிள்ளையே, ஒரு முறை தோல்வி கிடைத்தால் பிறகு மறுமுறையும் தோல்விதான் என்று அவர்களே தவறாக முடிவெடுத்து விடுகிறார்கள். பிறகு அவங்க நினைச்ச வாழ்க்கையை வாழ முடியவில்லை. பிள்ளையே, நீ முயற்சியை செய்ய ஒருபோதும் தயங்காதே. வெற்றியை பெற வேண்டுமானால் தோல்விகளை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். இதை கண்டு பயப்படாமல் இதை போராடி ஜெயிக்க வேண்டும் என்று இதை நீ பெரியதாக நினைக்காமல் தைரியமாக அத்தனையும் கடந்து சென்று கொண்டே இரு. பிள்ளையே, உனக்கு நல்ல பேரும் புகழும் உண்டாகும். நீ நல்ல நிலைக்கு இருந்தால் தான் உன்னை மதிப்பாங்க. பேரும் புகழும் உன்னை வந்து சேரும். உன் முயற்சியை செய்யாமல் இருந்துட்டா உன்னை சோம்பேறி என்று சொல்லிவிடுவாங்க. பிள்ளையே, நீ எதிர்பார்க்காமலே உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். நீ நல்ல நிலையில் இருந்தாதானே அப்போ உன்னுடைய தோல்வி, அவமானம், ஏமாற்றம் இதையெல்லாம் நீ எப்படியாவது கடந்து வரணும். நீ ஜெயிக்கணும் பிள்ளையே. நீ நல்லா இருக்கணும். அதுதான் உன் சாயப்பாவுக்கு தேவை. இப்படி நீ சோர்ந்து போய் மனமுடைந்து நீ இருப்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால் நீ இப்போ இருப்பதை கண்டவுடன் உன் மனக்கவலையை தீர்க்க வந்துவிட்டேன். பிள்ளையே, உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் உன்னை பாராட்டுவாங்க. உன் மேலே அன்பாக இருப்பாங்க. உன்னை எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க. உன்னை புரிஞ்சிக்காதவங்க தான் உன் மேலே அன்பு இல்லாதவங்க தான் குறையும் கிண்டலும் வீண் சொல்லுவாங்க. அதனால் இவங்க பேச்சு நீ பெருசாக நினைக்காம உன் மேலே ஒரு தூசு விழுந்தா அதை நீ எப்படி நினச்சிப்பியோ அதை தட்டி விட்டுடு. பிள்ளையே, பொறாமை குணம் கொண்ட குணம் கெட்ட குணம் கொண்டவர்கள் இப்படி குறை சொல்லிக்கிட்டும் உன் மனசை காயப்படுத்திக்கிட்டும் இருப்பாங்க. அவங்களோட பார்வை தப்பாக இருக்குது. அதான் உன்னை கண்டா இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க. யார் என்ன நினைத்தாலும் என் தங்க பிள்ளையை பற்றி உன் சாயப்பாவுக்கு தெரியும்.
கவலைப்படாதே. இவங்க கிட்ட நீ கெஞ்ச வேண்டாம். நீ இவங்க கிட்ட கொஞ்சம் விலகியே இருந்திடு. உன் பேச்ச யார் மதிக்கலையோ அவங்க கிட்ட நீ விலகியே இரு. அதுதான் நல்லது. நீ எதையும் நினச்சிக்கிட்டு உன் மனசை காயப்படுத்தி கொள்ளாத. கவலைகளுக்கு இடம் கொடுக்காத. கவலை மிக மோசமானது. அது ஒரு நோயை போல. நல்லா இருக்கவங்கள கூட கவலை வந்துட்டா அப்படியே உருக்கிவிடும், வாழ்க்கையை கெடுத்துவிடும். பிள்ளையே உன்னை மதிக்கிறாங்களா, அவங்களுக்கு மட்டும் நீ நன்றி உணர்வோடு நீ இருக்கணும். உன்னை மதிக்காதவங்க கிட்ட நீ பேச்சு வச்சுக்காத. உன்னுடைய லட்சியத்தை அடைய வேண்டும் என்று இதை மட்டும் நினச்சிக்கிட்டு நீ முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். உன் சாயப்பா என்றும் துணையாக இருப்பேன். உன் மனசில் என்றும் உன் சாயப்பா பெயரை உச்சரிச்சுக்கிட்டு இருக்கணும். உனக்குள் இருந்து நல்ல வழிகாட்டியாக இருப்பேன். பிள்ளையை நல்லது நினை, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். உன் சாயப்பா இருக்க பயம் ஏன்?